இன்றைக்கி என்ன ரெசிபினா பன்னீர் பட்டர் மசாலா. அது முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் வெண்ணெயை போட்டுங்க. வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு இதில் வதக்கிங்க. இந்த கண்ணாடி பதம் வந்து வர அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சி தனியாக பூண்டு தனியாகவும் போட்டு வதக்கலாம். இதை வதக்கின பிறகு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிடலாம். திருப்பியும் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டரை போட்டு அது உருகினதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். இப்போ இது வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் 2 பட்டை இலை, 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பிரிஞ்சி இலை 2, பட்டை, ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, அதையும் அதில் ஊற்றி நல்லா வதக்கிங்க. ஆல்ரெடி வதக்கினதான், அதனால் பச்சை வாசம்லாம் எதுவும் இருக்காது. இருந்தாலும் அந்த பட்டரில் போட்டு வதக்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள். ரொம்ப மசாலாவோட இதுவும் ஹெவியாக இருக்காது, லைட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, நானுக்கெலாம் சூப்பராக இருக்கும். பட்ரு போட்டு செஞ்சுருக்கிறதால சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். முடிஞ்சால் முந்திரி பருப்பு இருந்தாலும் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. இப்போ போட்டு தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் போடும்போது கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, சப்பாத்திலையும் உப்பு இருக்குன்றதால உப்பு பாதி உப்பு போட்டால் போதும். உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு பார்த்து காரம்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்க வேண்டியது தான். உப்பு போட்டாச்சு. அடுத்தது இந்த பட்டர் மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட போகிறோம். ஏன்னா அந்த தக்காளியோட புளிப்பு சுவை எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்ச பன்னீர் இதில் போட்டுக்கலாம். இது வீட்டில் செஞ்ச பன்னீர் தாங்க. பன்னீர் வீடியோ அடுத்த இதுவில் போடுறேன், எப்படி செய்யணுன்றத. கட் பண்ணி வச்ச பன்னீரை இப்போ இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். கொதிக்க வச்சு எடுத்தால் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இந்த சமயத்தில் கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் கொத்தமல்லி தழையும் அதில் சேர்த்துட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை அது மேலே போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா, கலக்கி விட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். ஹோட்டல்லலாம் நிறைய இது க்ரீமு அதெல்லாம் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் சேர்க்கல, வெறும் பட்டர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்வையிட்டமைக்கு நன்றி.